அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருள் மிக்கவனும் அன்பு மிக்கவனும் ஆகிய அல்லாஹ்வினுடைய பெயரால் நான் தொடங்குகிறேன். இந்த ஆயத் குர்ஆனினுடைய முதல் வசனமாக சில இமாம்களால் சொல்லப்படுகின்றது. இஸ்லாம் வருவதற்கு முன்பு அரபு மக்களுக்கு இடையே ஒரு வழக்கம் இருந்தது. ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவரவர் வழிபடும் விக்கிரகங்களினுடைய பெயர் கூறியே ஆரம்பம் செய்வார்கள். இப்படி தொடங்கும் பணி வெற்றி பெறும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனின் முதல் வசனமே அனைத்தையும் படைத்த உமது இறைவனினுடைய பெயரால் ஓதுவீராக என தொடங்கியது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலும் அருள் மிக்கவனும் அன்பு மிக்கவனும் ஆகிய அல்லாஹினுடைய பெயரால் தொடங்குகிறேன் என்று கூறுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இதையடுத்து ஒவ்வொரு நற்காரியங்கள் செய்வதற்கு முன்னாலும் பிஸ்மில்லா சொல்லக்கூடிய நல்ல பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹினுடைய புகழை போற்றி தொடங்கப்படாத எந்த பேச்சும் வீணானது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபு தாவூத், நசைஹி போன்ற நூல்களில் இடம்பெறுகின்றது. இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் தொடங்கப்பெறாத எந்த ஒரு மகத்தான செயலும் இறை அருளில் இருந்து தூரமானதாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் இடம்பெறக்கூடிய நூல் ஹாவில் அப்துல் காதர் ரஹாவி அவர்களுடைய நூலான அல் அர்பஈன் என்ற நூலில் இடம்பெறுகின்றது. இனி வரும் நாட்களில் குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனமும் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.